வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சாலும் முடிஞ்சது. தினந்தோறும் பல ட்விஸ்டா தான் நடந்துட்டு இருக்கு. அதுல முதல் ட்விஸ்டா யாருமே எதிர்பார்க்காத வகையில விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆனது. 2வது யாருமே எதிர்பார்க்காத வகையில சொந்த தொகுதியில குளத்தூர்லே முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து தோற்றது. அதற்கு பிறகு பெரிதும் எதிர்பார்த்த அண்ணன் சீமான் அவர்கள் இந்த தடவை வெற்றி பெறுவாரு, 4-5 பேர் சட்டமன்றத்துல போவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அண்ணன் சீமான் அவர்கள் தோல்விட்டாங்க. அதற்கு பிறகு நிறைய சம்பவங்கள். பதவியேற்றார் மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து நேற்று பதவியேற்றாங்க. அதற்கு பிறகு ஒரு 3 கோப்புகளில் கையெழுத்து போட்டார். அதை பத்தி நம்ம நேற்று காணொலி போட்டிருந்தோம். இன்றைக்கு சட்டசபை கூடிச்சு. சட்டசபையில வந்து வெற்றி பெற்ற அனைத்து எம்எல்ஏக்களும் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து திருச்சி கிழக்கு அங்க போட்டு ஜெயிச்சிருந்தார்களே, அங்க அதை வந்து ராஜினாமா பண்ணாரு. ராஜினாமா பண்ணிட்டு அங்க வந்து இப்போ இடைத்தேர்தல் நடக்க போகுது. அதற்கு பிறகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து எம்எல்ஏ பதவி ஏற்றுக்கொண்டார். அங்க நம்ம தற்காலிக சபாநாயகர் மரியாதைக்குரிய கருப்பையா அவர்கள் தலைமையில வந்து இன்னைக்கு அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் பதவியேற்பு விழா நடந்தது. வெற்றி பெற்ற அனைவரும் வந்து பதவியேற்றுக்கிட்டாங்க. ஒரு சில பேர் வந்து அந்த வெற்றி பெற்ற சான்றிதழை கொண்டு வரல. அது வந்து திருப்பி அனுப்பி பின்ன அங்க போயிட்டு அவங்க எடுத்து வந்து மறுபடியும் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. இன்னும் ஒரு சில பேர் பதவி ஏற்கல. பதவி ஏற்காதவங்க வந்து நாளைக்கு பதவி ஏற்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து அந்த சபையினருக்கான அந்த தேர்தல் போட்டியும் நடந்தது. அதுல வந்து யாருமே போட்டி போடல அப்படின்ட்டு அவர் வந்து நம்ம இவர் ஜேசிடி பிரபாகர், மரியாதைக்குரிய ஜேசிடி பிரபாகரை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அவர் தான் இனி வந்து தமிழ்நாடு சட்டசபையின் சபாநாயகர். சரியா? அப்போ இப்படி போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில நமக்கு செய்திகள் வந்தது என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை, ஐயா ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறார் அப்படின்னு சொன்னோடனே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன அப்படின்னா, என்ன ஆகி போச்சு அப்படின்னா, என்னடா இது தீய சக்தின்னு மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் பேசினாரு. இப்போ என்னடா அங்க ஐயா ஸ்டாலின் அவர்களை போய் சந்திக்கிறாரு அப்படின்னோடனே பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன இது எங்கே ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி இருக்கட்டும் பார்ப்போம், கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம காணொலி போடலாம் அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி நிறைய விமர்சனங்கள் வச்சாங்க. என்ன அப்படின்னா, தீய சக்தியை எப்படி போய் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் வந்து சந்திக்கலாம், அவரு எலெக்ஷன்ல பிரச்சாரப்போ எவ்வளவு விமர்சனம் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு எப்படி அவரை சந்திக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் பேசினாங்க. இன்னொரு பக்கம் வந்து இதுதான் அரசியல் மாண்பு அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் வந்து அரசியல வந்து பக்குவப்பட்டுட்டாரு, இதுதான் அரசியல் மாண்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசினாங்க. இன்னொரு பக்கம் என்ன பேசினாங்க அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் வந்து மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களை சந்திக்கும் போது அப்போ ஐயா ஸ்டாலின் அவர்களிடமிருந்து அண்ணன் சீமான் வந்து பெட்டி வாங்கிட்டாரா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இப்ப மட்டும் ஐயா மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களை சந்திக்கும் போது இது மட்டும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு இப்படி பல விமர்சனங்கள் வந்து எழுந்துட்டு இருந்த நிலையில மரியாதைக்குரிய மாண்பு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களை சந்தித்த பிறகு வரிசையாட்டு அரசியல் கட்சி தலைவர்களை வந்து சந்தித்து வந்துட்டு இருந்தார். அதுதான் பெரிய ட்விஸ்ட் ஆயிட்டு இருந்துங்க. அதுக்கப்புறம் மதிமுக பொதுச் செயலாளர் ஐயா மரியாதைக்குரிய வைகோ அவர்களை சந்தித்தாரு. அதுக்கப்புறம் அன்புமணி ராமதாஸ் அவங்க வீட்டுக்கு போனாங்க. அதற்கு பிறகுதான் யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் நடந்தது. என்ன அப்படின்னா, அண்ணன் சீமான் வீட்டுக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து போய் சந்தித்தாரு. இதுதான், அதாவது எல்லாருமே அப்படி வாய பிளந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க, நான் உட்பட அப்படிதான். என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். சரி, நல்ல ஒரு விஷயம்தான். மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டுக்கு போயிட்டு அந்த சீமான் அண்ணன் விஜய் அவர்களை கட்டி தழுவி கையை பிடிச்சிக்கிட்டே வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அந்த அவர்களுடைய அந்த தனி ரூம் இருக்கும், யாரும் விருந்தாளிகள் வந்தா இருந்து பேசுவாங்க இல்லையா, அந்த ரூம்ல உட்கார வச்சு பொன்னாடலம் போத்தி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு புத்தகத்தை கொடுத்தாரு. மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஒரு பூங்கொத்து, அப்புறம் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பூங்கொத்து கொடுத்து நல்ல ஒரு 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 நாகரிகமான ஒரு செயலாட்டு இருந்தது. இந்த செயல் வந்து இதுதான் அரசியல் மாண்பு அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணன் சீமான் அடிக்கடி. இதை வந்து விஜய் அவர்கள் வந்து கடைபிடிச்சிருக்கிறாரு. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம், என்ன தெரிஞ்சுக்கிட வேண்டும் அப்படின்னா, அதாவது நிறைய பேரு இப்போ இது வந்து எதை காட்டுது, எதை நோக்கி போகுது அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து
விஜய் அவர்களாவே யோசிச்சு இந்த முடிவை எடுத்து இப்படி எல்லா தலைவர்களும் சந்தித்தார் அப்படி இருக்கும் பட்சத்துல நாடு நல்ல கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் தமிழ்நாடு. சரியா? இது வந்து ஒரு நல்ல அரசியல் நாகரிகம். இப்படி ஒரு செயல் வந்து ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடு, நல்ல ஒரு நிலையை நோக்கி தான் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆனா யாரோ சொல்லி எடுத்து மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்படி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா இது வந்து ஏதோ ஒரு தந்திரம், ஒரு சூழ்ச்சி, அந்த மாதிரிதான் நம்ம யோசிக்க தோணும். இதனுடைய வெளிப்பாடு இனி போக போக தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். இருந்தாலும் இது வந்து ஒரு நல்ல செயல். எல்லா தலைவர்களையும் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் வந்து நேரில் போய் சந்தித்து வாழ்த்து பெற்றது வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான அரசியலை நோக்கி தான் இந்த தேர்தல் களம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்து போயிட்டு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். பார்ப்போம் என்ன நடக்குன்னு. இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.